வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக 1,55,976 புதிய வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு. அரசு வைத்தியசாலைகளுக்கு மருந்துகள் தட்டுப்பாடின்றி வழங்கப்படும் என சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாதிச அறிவிப்பு. தேர்தல் காலத்தில் போலீஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்வது சட்டவிரோதமானது என்று உதய கம்மன்பில குற்றச்சாட்டு. பட்டளந்தை அறிக்கை தொடர்பில் நீதி நிலைநாட்டப்பட அரசாங்கம் தலையிட வேண்டும் என்று முன்னிலை சோசலிச கட்சி வலியுறுத்து. தொடர்பது விரிவான செய்திகள். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக 1,55,976 புதிய வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற மற்றும் ஜனாதிபதி தேர்தலுக்காக தகுதி பெற்ற வாக்காளர்களுக்கு மேலதிகமாக இந்த புதிய வாக்காளர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. கடந்த 2024 ஆண்டு அக்டோபர் 1 மற்றும் 2025 பிப்ரவரி 1 ஆகிய தேர்தல்களில் சான்றளிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலின்படி இந்த புதிய வாக்காளர்கள் உள்ளூராட்சி தேர்தல்களில் வாக்களிப்பதற்கு தகுதியானவர்களாக மாறியுள்ளனர். அதே நேரம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அனைத்து அடிப்படை நடவடிக்கைகளும் முடிவுக்கு வந்துள்ளன என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர்.எம்.எல். ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் வாக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் நாளை நிறைவடையும் நிலையில் தபால் மூலம் வாக்களிக்க தகுதியுள்ள அனைத்து வாக்காளர்களும் குறித்த நாளுக்கு முன்பாக தங்களது விண்ணப்பங்களை தொடர்புடைய மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பிக்கலாம் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. அரசு வைத்தியசாலைகளுக்கு மருந்துகள் தட்டுப்பாடின்றி வழங்கப்படும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சில் மருந்து விநியோகம் குறித்து நடைபெற்ற விசேட கலந்துரையாடல் ஒன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். இதுபோன்ற துறைகளின் முறையான செயல்பாடு, பொறுப்புணர்வு, ஒருங்கிணைப்பு மற்றும் மேலாண்மை ஆகியவற்றால் தீர்மானிக்கப்படுகின்றது. எனவே ஒவ்வொரு செயற்பாடும் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட வேண்டும் மற்றும் அதன் விளைவுகள் ஆராயப்படுவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இத்தகைய தெளிவான மேலாண்மையின் மூலம் மருந்து விநியோக சங்கிலியை தொடர்ச்சியாக பராமரிக்க முடியும். சுகாதாரத்துறையில் பணிபுரியும் அனைவரும் பொறுப்புணர்வுடன் செயற்பட வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். சில சந்தர்ப்பங்களில் சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள நேரிடலாம். ஆனால் மருத்துவத்துறையில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க அரசாங்கம் துரித நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. மேலும் எதிர்வரும் காலங்களில் அரசு வைத்தியசாலைகளுக்கு மருந்துகளை தடையின்றி வழங்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் சுகாதார அமைச்சு முன்னெடுத்து வருவதாக அவர் உறுதிப்படுத்தியிருந்தார். ஆசிரியர் மற்றும் அதிபர் சேவை நிலைமைகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் கல்வி ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்படும் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாசிங்க தெரிவித்தார். எந்த சூழ்நிலையிலும் கல்விக்கு முன்னுரிமை வழங்குவோம் என்பது அதிகாரத்தில் இல்லாத போதும் அதிகாரத்தில் இருப்பதோடும் மாறாக நம்முடைய நிலைப்பாடு என்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த ஆண்டில் மட்டும் ஆசிரியர் சேவையில் 7,913 புதிய நியமனங்கள் வழங்கப்படுவதுடன் அதிபர் சேவையில் 1,610 வெற்றிடங்கள் உள்ளது. இந்த நிலையில் கல்வி அமைச்சு நிரப்புவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றது. கல்வி நிர்வாக சேவையில் உள்ள 1,331 வெற்றிடங்களுக்கு முதல் கட்டமாக 422 பேருக்கு நியமனம் வழங்க அரசு சேவைகள் ஆணைக்குழுவின் அனுமதி கோரப்பட்டுள்ளது. ஆசிரியர் கல்வி சேவையில் 1,310 வெற்றிடங்கள் காணப்படும் நிலையில் முதல் கட்டமாக 706 பேருக்கு நியமனம் வழங்க அனுமதி கிடைத்துள்ளது என்றார். கடந்த காலங்களில் பல பாடசாலைகள் தேசிய பாடசாலைகளாக அறிவிக்கப்பட்ட போதிலும் அவற்றுக்கு தேவையான வளங்கள் வழங்கப்படவில்லை என தெரிவித்து சுட்டிக்காட்டிய அமைச்சர், அனைத்து பாடசாலைகளுக்கும் சமமான வளங்களை வழங்க வேண்டும் என்பதே எங்கள் உறுதியான நிலைப்பாடு. இந்த நிலையில் ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாடுகள் மற்றும் சேவை நிலைமைகள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கல்வி சபை உருவாக்கப்படுவதற்கான அமைச்சரவை நிரூபம் கல்வி அமைச்சரால் அடுத்த வாரம் சமர்ப்பிக்கப்படும். இதைத் தொடர்ந்து கல்வி ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்படும். கல்வித்துறையில் நிலவும் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் மஹிந்த ஜாயசிங்க உறுதியளித்துள்ளார். தேர்தல் காலத்தில் போலீஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்வது சட்டவிரோதமானது என்று விவித்ருகேல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில குறிப்பிட்டார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு தமது கருத்துக்களை தெரிவித்த போது இதனை கூறிய அவர், சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட 41 பேர் தேர்தல் காலத்திலே இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. அரசு சேவையாளர்களை தேர்தல் காலத்தில் இடமாற்றம் செய்வது தடை என்பதுடன் அவசியமெனில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அனுமதி பெறப்பட்டு மட்டுமே மாற்றம் செய்ய முடியும். இந்த நடவடிக்கைகளின் மூலம் தேர்தல் முடிவுகளில் அரசாங்கத்தால் ஆதிக்கம் செலுத்தும் வாய்ப்பு உருவாகின்றது. எனவே தேர்தல் காலத்தில் போலீஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்வது சட்டத்திற்கு எதிரானது. அத்துடன் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அனுமதியின்றி மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு இடமாற்றமும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் உதய கம்மன்பில வலியுறுத்தினார்.
2024ஆம் ஆண்டு உலகளாவிய பயங்கரவாத தாக்கம் குறித்து மேற்கொள்ளப்பட்ட பகுப்பாய்வுகளின் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டில் இலங்கை முன்னேற்றம் அடைந்துள்ளது. அதன்படி உலகில் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் மிக குறைவாக உள்ள நாடுகளில் ஒன்றாக இலங்கை குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச பொருளாதார மற்றும் அமைதி நிறுவனம் வெளியிடும் குறித்த தரவரிசை பயங்கரவாதத்தின் தாக்கத்தை மதிப்பீடு செய்து நாடுகளை தரப்படுத்துகிறது. இந்த அறிக்கையில் 99.7% உலக மக்கள் தொகையை உள்ளடக்கி 163 நாடுகள் பகுப்பாய்வு செய்யப்பட்டுள்ளன. அதன்படி உலகின் பயங்கரவாத ஆபத்து அதிகமாக உள்ள நாடாக புர்கினோ பாசோ முதலிடத்திலும், பாகிஸ்தான் 2வது இடத்திலும், சிரியா 3வது இடத்திலும் உள்ளது. இந்த நிலையில் பயங்கரவாத ஆபத்து மிக குறைவாக உள்ள நாடாக இலங்கை 100வது இடத்தில் உள்ளது. முன்னதாக 2023ஆம் ஆண்டு 36வது இடத்தில் இருந்த இலங்கை 64 இடங்கள் பின்தங்கி பயங்கரவாத அச்சுறுத்தல்களை குறைப்பதில் தெற்காசியாவில் முன்னேறிய நாடாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் எந்த ஒரு பயங்கரவாத தாக்குதல்களும் பதிவாகாது தெற்காசிய நாடுகளாக இலங்கை மற்றும் பூட்டான் குறிப்பிடப்பட்டுள்ள அதே நேரம் 2019 முதல் இலங்கையில் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து குறைவடைந்து வருவதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பட்டலந்த அறிக்கை தொடர்பாக நீதி நிலைநாட்டப்பட அரசாங்கம் தலையிட வேண்டும் என்று முன்னிலை சோசலிச கட்சியின் பொதுச் செயலாளர் குமார குணரட்னம் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நடைபெற்றிருந்த செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சர்வதேச ஊடகத்திற்கு வழங்கிய சமீபத்த நேர்காணலை அடுத்து இந்த விடயம் மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது. 1994ஆம் ஆண்டு சந்திரிகாவின் அரசாங்கம் பட்டலந்த வீடமைப்பு தொகுதியில் இயங்கியதாக கூறப்படும் சித்திரவதை கூடம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமித்த போது அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் சாட்சியம் வழங்கியிருந்தார். இந்த நிலையில் 1988-89 வன்முறை காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் மத்திய குழுவில் உறுப்பினராக இருந்த குமார குணரட்னம் 31 ஆண்டுகளுக்கு பிறகு பட்டலந்தை தொடர்பான பல விடயங்களை வெளியிட்டார். இந்த விடயத்தில் ரணில் விக்ரமசிங்கே மட்டுமல்லாது சட்டவிரோதமான இதனுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளையும் நீதியை முன் நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட 196 வாகனங்களை மீண்டும் ஏற்றுமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக பரவும் தகவல்களில் உண்மையில்லை என்று வாகன இறக்குமதியாளர்களின் சங்கம் தெரிவிக்கின்றது. அரசாங்க விதிமுறைகளை மீறியும் தவறான உற்பத்தி திகதிகளோடு அதிக எண்ணிக்கையிலான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டதாக சில தகவல்கள் வெளியான நிலையில் வாகன இறக்குமதியாளர் சங்கம் இதை மறுத்துள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து வாகனங்களும் குறிப்பிடப்பட்ட விதிமுறைகளை பின்பற்றியே கொண்டு வரப்பட்டுள்ளதுடன் அவற்றை மீண்டும் ஏற்றுமதி செய்யும் திட்டம் எதுவும் இல்லை என்று அந்த சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் பழைய வாகனங்கள் எவையும் தற்போது இறக்குமதி செய்யப்படவில்லை எனவும் 2022, 2023, 2024 ஆண்டுகளில் உற்பத்தி செய்யப்பட்ட புதிய வாகனங்களை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிட்டார். கப்பலில் ஏற்றும் திகதியிலிருந்து 3 வருடங்களுக்கு முன்னர் உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வது சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுங்க அதிகாரிகள் இந்த வாகனங்களை முறையாக பரிசோதித்த பின்னரே விடுவித்துள்ளனர். வாகனங்கள் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட பல முறைப்பாடுகளும் பொய்யானவை என்பதை சுங்க பரிசோதனைகள் உறுதிப்படுத்தியுள்ளன. அதன் அடிப்படையில் இறக்குமதி செய்யப்பட்ட எந்த ஒரு வாகனமும் மீண்டும் ஏற்றுமதி செய்யப்படாது என்று வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக பரவும் தகவல்கள் பொய்யானவை என்றும் அவை சந்தையில் குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் பரப்பப்பட்டிருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார்.